அத்தியாயம் 602. முதல் பெற்றோர் மீதான மற்ற போதனைகள். காயினுக்கும் யூதாசுக்கும் இடையே உள்ள ஒற்றுமைகள். 5 ஏப்ரல் 1944. சேசு கூறுகிறார், ஆதி ஆகமத்தில் அப்போது ஆதாம் தம் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான். ஏனென்றால் அவளே உயிருள்ளோர்க்கெல்லாம் தாயானவள் என்று வாசிக்கிறோம். ஆம், ஆதாமின் மனைவியாக அவனுடைய விழா எலும்பிக் கொண்டு கடவுளால் உருவாக்கப்பட்டு பெண் பிறந்தாள். துயரமுள்ள தனது கதியை அவள் விரும்பினாள். ஏனென்றால் கடவுள் புல இன்பத்தின் எந்த தாழ்மையும் இழிவும் இன்றி தமது சுபிகார மகளாயிருக்கும் பேரின்பத்தை அவளுக்கு தரும் மகிழ்ச்சியை தமக்கென ஒதுக்கி வைத்துக் கொண்டார். கடவுள் அவளிடமிருந்து மறைத்து வைத்ததை அறிந்து கொள்ள அவள் விரும்பினாள். ஆதாமின் மனைவி எல்லாவற்றிற்கும் மேலாக வெளிப்படையாக நன்மையாக தோன்றும் காரியத்தில் மறைந்திருக்கிற தீமையோடு அறிமுகமாக துடித்தாள். ஏனென்றால் லூசிபரால் தான் வசியம் செய்யப்பட்டிருந்ததால் கடவுள் மட்டுமே எந்த ஆபத்துமின்றி சொந்தமாக கொண்டிருக்கக்கூடிய அறிவை பெற அவள் இயங்கினாள். அவள் தன்னையே சிருஷ்டிக்கிறவளாக ஆக்கி கொண்டாள். ஆனாலும் அத்தகைய நல்ல வல்லமையை தகுதியற்ற விதமாய் பயன்படுத்தியதன் மூலமாக ஒரு தீய செயலாக அதை அவள் கரைப்படுத்தினாள். ஏனென்றால் அது கடவுள் மட்டில் அவளுடைய கீழ்ப்படியாமையாகவும் அவளுடைய உடலின் பழி உணர்ச்சியாகவும் அதன் பேராசையாகவும் இருந்தது. இந்நேரம் அவள் தாயாக இருந்தால் உலக பொருட்கள் தங்கள் நிந்திக்கப்பட்ட அரசியின் மாசற்ற தனத்தின் முடிவு பற்றி முடிவற்ற விதமாக புலம்பின. தன் சொந்த பரிசுத்த கேட்டை பற்றி அந்த அரசியே ஆறுதலற்ற விதமாக புலம்பினாள். அந்த கேடு நீக்கப்படுவதன் முக்கியத்துவத்தையும் ஆனால் அதற்கு சாத்தியமில்லாதிருப்பதையும் அவள் புரிந்து கொண்டாள். மாசற்ற மரணத்தோடு இருளும் இயற்கை அழிவுகளும் இணைந்து வந்தன என்றால் முதல் பெற்றோரின் இதயங்களில் மாசற்ற தனமும் வரப்பிரசாதமும் மரித்தபோது இருளும் புயலும் சேர்ந்து வந்தன. துயரம் முதலாக பூமியில் பிறந்தது. ஆனால் அது நித்தியமாய் இருப்பதை கடவுளின் பராமரிப்பு விரும்பவில்லை. துயரமிக்க பல வருடங்களுக்கு பிறகு நீதியுள்ள மனங்களோடு வாழ்வது எப்படி என்று நீங்கள் அறிந்து கொள்ளும் போது துயரத்திலிருந்து வெளியே வந்து சந்தோஷத்திற்குள் பிரவேசிக்கும் மகிழ்ச்சியை அவர் உங்களுக்கு தந்தார். மனிதன் ஒரு மனித முறையில் தன்னை ஜீவியத்தின் எஜமானாக ஆக்கிக்கொள்ள வேண்டியவனாய் இருந்திருந்தால் அவனுக்கு ஐயோ கேடு. ஒளியானவரை அறிந்து கொள்ளும்படி சிருஷ்டிக்கப்பட்டவர்களும் ஆனால் இருளால் அதன் விஷத்தை கொண்டு அதன் பழி பொருட்களாக ஆக்கி கொண்டவர்களுமாகிய உங்களுக்கு சுவாசிக்காமல் ஜீவிப்பதை விட பாவம் இல்லாமல் ஜீவிப்பது அதிக சாத்தியமற்றதாக இருக்கிறது என்பதால் தன் குற்றங்களையும் தொடர்ந்து அவற்றின் அதிகரிப்பையும் பற்றிய நினைவோடு அவன் வாழ வேண்டி இருந்திருந்தால் அவனுக்கு ஐயோ கேடு. இருள் அது தொடர்ந்து உங்களை சூழ்ந்து திணறடிக்கிறது. ஞான ஸ்நானம் என்னும் தேவத்திரவிய அனுமானத்தால் நீக்கப்பட்டதை மீண்டும் உங்களில் விழித்தரு செய்து அது நீங்கள் சிக்கல்களில் மாட்டிக்கொள்ள செய்கிறது. கடவுளின் சிருஷ்டியினுடைய சித்தத்துடன் அதை நீங்கள் எதிர்க்காததால் ஞான ஸ்நானத்தால் தீங்கற்றதாக ஆக்கப்பட்டுள்ள தன் விஷத்தை கொண்டு அது மீண்டும் உங்களை கெடுப்பதில் வெற்றி பெறுகிறது. மனிதனின் கீழ்ப்படியாமையின் அடையாளங்கள் வெளியானதால் ஜீவிய மரணத்தை நோக்கி தன் திருட்டு கரத்தை அவன் உயர்த்தி அதன் மூலம் மீண்டும் ஒருமுறை இன்னும் அதிக ஆழமான முறையில் பாவம் செய்யாதபடி பிதாவாகிய சர்வேஸ்வரன் பரலோக இன்பங்களின் ஸ்தலத்திலிருந்து அவனை அகற்றினார். தம் பிள்ளைகளை இனியும் நம்ப பிதாவால் முடியவில்லை. தமது பூலோக மோட்சம் பாதுகாப்பானது என்று உணரவும் அவரால் இயலவில்லை. ஏனென்றால் சாத்தான் அதனுள் ஒருமுறை நுழைந்து அவரது மிக பிரியமான சிருஷ்டிகளுக்காக தன் கண்ணிகளை இட்டு வைத்து விட்டான். அவர்கள் மாசற்றவர்களாக இருந்த போதே பாவம் செய்ய தூண்டுவதில் அவன் வெற்றி பெற்றானென்றால் இப்போது மாசற்றவர்களாக இல்லாதிருக்கிற அவர்களிடம் மீண்டும் அதை செய்வது அவனுக்கு அதிக எளிதாயிருக்கும். சிருஷ்டிகராக இருக்கும் பொக்கிஷத்தை கடவுளுக்கென விட்டு வைக்காமல் சகலத்தையும் தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ள மனிதன் விரும்பினான். எனவே வன்முறையின் வழியாக அவன் சம்பாதித்துக் கொண்ட செல்வங்களோடு அவன் வெளியேறட்டும். தான் பெற்றிருந்த கொடைகள் தன்னிடமிருந்து அகற்றப்பட்டு
வீழ்ச்சியடைந்த அரசனாக அவனுடைய பாவத்தை எப்போதும் அவனுக்கு நினைவுபடுத்தும்படி தன் பரதேச நாட்டிற்கு அவன் அந்த செல்வத்தை தன்னோடு எடுத்து செல்லட்டும். பரலோக சிருஷ்டியாயிருந்தவன் இப்போது உலக தன்மையான சிருஷ்டியாக ஆகிவிட்டான். இனி ஜீவித்தின் கனியை நோக்கி தம் திருக்கரத்தை நீட்ட வல்லவராயிருக்கிற ஒரே ஒருவர் வந்து அந்த கனியை மனுக்குலம் முழுவதற்காகவும் பறித்தெடுக்கும் வரையிலும் துயரத்தின் பல நூற்றாண்டுகள் கடக்க வேண்டியிருந்தது. மனிதர்கள் மீண்டும் பரலோகத்திற்கு உடன் வாரிசுகளாகவும் நித்தியத்திற்கும் ஜீவிக்கிற ஜீவத்தை சொந்தமாக கொண்டிருப்பவர்களாகவும் ஆகும்படியாக அந்த கனியை அவர் தமது துளைக்கப்பட்ட கரங்களால் பறித்து மனிதனுக்கு அதை தர வேண்டும். அதன் பின் ஆதாம் தன் மனைவியான ஏவாளோடு கூடி வாழ்ந்தான் என்றும் ஆதியாகமம் கூறுகிறது. நன்மையின் ரகசியங்களையும் தீமையின் ரகசியங்களையும் அறிந்து கொள்ள அவர்கள் விரும்பினார்கள். இப்போது தங்களையே மாம்சத்தில் மீண்டும் உருவாக்கும் வேதனையையும் அவர்கள் அனுபவிப்பது நீதியானதாயிருந்தது. மனிதனால் உருவாக்க முடியாத ஒரே ஒரு காரியத்தில் மட்டும் கடவுள் நேரடியான உதவியை அவர்கள் பெற்றிருந்தார்கள். அது கடவுளிலிருந்து புறப்பட்டு வருகிற தீப்பொறியும் கடவுளால் மனிதனுக்குள் ஊதப்பட்ட அவருடைய உயிர் மூச்சும் மாம்சத்தின் மீது நித்திய சிருஷ்டிகரின் அடையாளத்தை பதிக்கிற முத்திரையுமான ஆத்துவமே. இவ்வாறு ஏவாள் காயினை பெற்றெடுத்தாள். ஏவாள் மீது அவளுடைய பாவம் சுமத்தப்பட்டிருந்தது. இந்த இடத்தில் பெரும்பாலானவர்களின் கண்களிலிருந்து தப்பிவிடுகிற ஒரு உண்மையை நீ கவனிக்க வேண்டுமென்று நான் விரும்புகிறேன். ஏவாள் தன் பாவத்தை சுமந்து கொண்டிருந்தாள். அவளுடைய பாவத்தை குறைக்க போதுமான அளவுக்கு வேதனை இன்னும் அனுபவிக்கப்படவில்லை. விஷத்திரவங்களால் நிரம்பிய ஒரு தாவரத்தைப் போல அவள் தண்ணீர் நிறைந்திருந்ததை தன் மகனுக்கு தந்துவிட்டிருந்தாள். ஏவாளின் முதல் மகனாகிய காயின் கடினம் உள்ளவனாகவும் காய்மக்காரியாகவும் எளிதில் கோபவசப்படுகிறனாகவும் இச்சை உள்ளவனாகவும் கெட்டவனாகவும் பிறந்தான். உள் உணர்வை பொறுத்தவரை காட்டு விலங்குகளிடமிருந்து அவன் சிறிது வேறுபட்டிருந்தான். சுபாவத்திற்கு அப்பாற்பட்டதை பொறுத்தவரையில் அவன் மிக தாழ்ந்திருந்தான். ஏனென்றால் தனது கொடூரமுள்ள சுயத்தன்மையில் அவன் தான் கடவுளுக்கு செலுத்த வேண்டிய சங்கையை மறுத்தான். அவரை தன் எதிரியாக கருதினான். அவருக்கு நேர்மையுள்ள வழிபாட்டை செலுத்தாதிருப்பது தனக்கு நீதியானது என்று கருதினான். கடவுளை பரிகசிக்கும்படி சாத்தான் அவனை தூண்டினான். கடவுளை பரிகசிக்கிறவன் உலகிலுள்ள யாரையும் மதிப்பதில்லை. எனவே கடவுளை பரிகசிக்கிறவர்களோடு தொடர்புடையவர்களுக்கு கண்ணீரின் கசப்பு அறிமுகமாகிறது. ஏனென்றால் அவர்களுக்கு தங்கள் சந்ததியிடமிருந்து மரியாதையுள்ள அன்பு கிடைப்பதற்கான நம்பிக்கை இல்லை. தங்கள் மனைவி அல்லது கணவனிடம் பிரமாணிக்கமுள்ள அன்பு கிடைக்கும் என்ற நிச்சயம் இல்லை. நண்பர்களுடைய நேர்மையான நட்பு கிடைக்கும் என்ற நிச்சயமும் இல்லை. ஏவாள் ஏராளமாக கண்ணீர் வடித்தாள். தனது மகனின் கடின தன்மையினால் அவள் மனம் கசந்து சுரிந்த கண்ணீரால் அவளுடைய இருதயம் விங்கியது. அந்த கண்ணீர்கள் மனம் திரும்புதலின் விதையை அவளுடைய இருதயத்தில் விதைத்தன. மனம் திரும்புகிறவர்களின் துயரத்தின் நிமித்தம் கடவுள் மன்னிக்கிறார் என்பதால் அவளுடைய பாவத்தின் அகோரம் தணிக்கப்படும் வரத்தை அந்த கண்ணீர்கள் அவளுக்கு பெற்று தந்தன. அவளுடைய இரண்டாவது மகன் தன் தாயின் கண்ணீரில் தன் ஆத்துமத்தை கழுவி கொண்டான். இதனால் அவன் தன் பெற்றோரிடம் பரிவிரக்கமும் மரியாதை உள்ளவனாகவும் தன் ஆண்டரிடம் பக்தி உள்ளவனாகவும் இருந்தான். அவருடைய சர்வ வல்லமை வானங்களிலிருந்து பிரகாசிப்பதை அவன் கண்டுணர்ந்தான். வறியவளாக்கப்பட்ட அவனுடைய தாயின் மகிழ்ச்சியாக அவன் இருந்தான். ஆனாலும் ஏவாளின் பாவத்தின் அனுபவத்திற்கு தக்க அளவில் அவளுடைய துயரமும் நீண்டதாகவும் வேதனை மிக்கதாகவும் இருக்க வேண்டியிருந்தது. அவளுடைய பாவத்தில் புலன்களின் உணர்ச்சி பூர்வமான துடிப்புகள் இருந்தன. அவளுடைய துயரத்திலோ வேதனையின் நடுக்கங்கள் இருந்தன. அவளுடைய பாவத்தில் முத்தங்கள் இருந்தன. அவளுடைய துயரத்தில் இரத்தம் இருந்தது. அவளுடைய பாவத்தில் ஒரு மகன் இருந்தான். அவளுடைய துயரத்தில் ஒரு மகனின் கொலை இருந்தது. தனது நன்மைத்தனத்தினால் அவளுக்கு மிக பிரியமானவனாயிருந்த மகனின் கொலை. ஆபேல் குற்றமுள்ள தாய்க்கு சுத்திகரிப்பின் வழியாகிறான். ஆனாலும் எத்தகைய வேதனையுள்ள சுத்திகரிப்பு! சகோதர கொலையை கண்டு நடுங்கி போயிருந்த பூமியை அவள் தனது வேதனையுள்ள ஊளைகளால் நிரப்பினாள். ஒரு தாயின் கண்ணீரை அவள் ஒரு மகனின் இரத்தத்தோடு கலந்தாள்.
அதே வேளையில் வெறுப்பின் காரணமாகவும் தன் சகோதரன் கடவுளால் நேசிக்கப்படுவதை கண்டதால் ஏற்பட்ட காய்மகரத்தாலும் அந்த இரத்தத்தை சிந்தியவனோ மனக்குத்தலினால் துரத்தப்பட்டவனாக அவளை விட்டு ஓடிக்கொண்டிருந்தான். நீ ஏன் கோபமாயிருக்கிறாய் என்று ஆண்டவர் காயினிடம் கேட்கிறார். என் மட்டில் உனக்குள்ள கடமையில் நீ தவறும்போது நான் உன்னை பரிவோடு நோக்கவில்லை என்பதற்காக நீ ஏன் கோபம் கொள்கிறாய்? பூமியில் எத்தனை காயின்கள் இருக்கிறார்கள். எனக்கு அவர்கள் செலுத்தும் வழிபாடு பரிகாசம் நிறைந்ததாகவும் வெளி வேடமுள்ளதாகவும் இருக்கிறது. அல்லது அவர்கள் எனக்கு வழிபாடு எதுவும் செலுத்துவதில்லை. இருந்தாலும் நான் அவர்களை நேசத்தால் நிரப்ப வேண்டுமென்றும் மகிழ்ச்சியால் நான் அவர்களை நிரப்ப வேண்டுமென்றும் விரும்புகிறார்கள். சர்வேசுரன் உங்கள் அரசர். அவர் உங்கள் ஊழியன் அல்ல, அவர் உங்கள் தந்தை. ஒருவன் நீதியின்படி தீர்ப்பிடுவனாயில் ஒரு தந்தை ஒருபோதும் ஓர் ஊழியனாக இருக்க முடியாது. கடவுள் நீதி உள்ளவர். நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல, ஆனால் அவர் அப்படித்தான் இருக்கிறார். தமது உபகாரங்களால் அவர் உங்களை அபரிதமிதமாக நிரப்புகிறார். நீங்கள் கொஞ்சம் மட்டுமே அவரை நேசிப்பீர்கள் என்றால் நிச்சயமாக அவரால் உங்களை தண்டிக்காமல் இருக்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் அவரை பரிகசிக்கிறீர்கள். நீதி 2 வழிகளில் செல்வதில்லை, அதன் வழி ஒன்றே. நீங்கள் எப்படி செய்கிறீர்களோ அப்படியே பெற்றுக்கொள்கிறீர்கள். நீங்கள் நல்லவர்களாக இருந்தால் நன்மையை பெற்றுக்கொள்வீர்கள், தீயவர்களாக இருந்தால் தீமையை பெற்றுக்கொள்வீர்கள். மேலும் என்னை நம்புங்கள், தேவ சட்டத்திற்கு எதிராக கலகம் செய்யாதபடி நீங்கள் வாழும் வகையினால் நீங்கள் பெற வேண்டிய தீமையை விட எப்போது மிக மிக அதிகமாகவே நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்கிறீர்கள். நீ நன்மை செய்தால் உனக்கு சம்பாவனை கிடைக்கும். தீமை செய்வாயில் அந்த கணமை பாவம் உன் வாசல் வந்து நிற்கும் அல்லவா என்று கடவுள் கூறினார். உண்மையில் நன்மையானது ஒருவனை ஒரு சீரான ஞான உயர்த்தலுக்கு இட்டு செல்வதுடன் அவன் உத்தமத்தனம் அடைந்து பரிசுத்தனாகும் வரை இன்னும் அதிகம் பெரிதான நல்ல செயல்களை செய்ய வல்லவனாக அவனை ஆக்குகிறது. அதே வேளையில் இருதயங்களுக்குள் நுழைகிற பாவத்தின் வலிமையோடு பழக்கமாகி படிப்படியாக ஒருவன் இன்னும் அதிக குற்றத்தன்மைக்குள் இறங்கி உத்தமத்தனத்தின் பாதையிலிருந்து விலகி போகவும் இவ்வாறு தன்னை இழிவுக்கு உள்ளாக்கி கொள்ளவும் அவன் தன்னை தீமையிடம் கையளிப்பதே போதுமாயிருக்கிறது. ஆனால் பாவத்தின் துராசை உனக்கு கீழாக இருக்கும், நீ அதை அடக்கி ஆள்வாய் என்றும் ஆண்டவர் சொல்கிறார். ஆம், கடவுள் உங்களை பாவத்தின் அடிமைகளாக ஆக்கவில்லை. ஆசாபாசங்கள் உங்களுக்கு கீழாக இருக்கின்றன, உங்களுக்கு மேலாக இல்லை. உங்களை அடக்கியாள கடவுள் உங்களுக்கு புத்தியையும் பலத்தையும் தந்திருக்கிறார். தமது கடூரத்தால் தாக்கப்பட்ட மனிதரிடமும் கூட அவர் புத்தியையும் மன வலிமையையும் விட்டு வைத்தார். இப்போது உங்கள் நிமித்தமாக இரட்சகர் தாமே முன்வந்து பலியாகி இருப்பதால் உங்கள் புத்திக்கும் பலத்திற்கும் உதவி செய்ய உங்களுக்கு வரப்பிரசாதத்தின் நீரோடையில் இருக்கின்றன. எனவே தீய ஆசைகளை அடக்க உங்களால் முடிய வேண்டும். வரப்பிரசாதத்தால் பலப்படுத்தப்பட்ட உங்கள் சித்தங்களை கொண்டு இதை நீங்கள் செய்ய வேண்டும். இதனால்தான் என் பிறப்பின் போது பூலோகத்தில் நல்ல மனதுடையவர்களுக்கு சமாதானம் என்று சம்மனசுகள் பாடினார்கள். வரப்பிரசாதத்தை மீண்டும் உங்களுக்கு கொண்டு வரும்படியாகவே நான் வந்திருந்தேன். உங்கள் நல்ல சித்தங்களை அதனோடு இணைப்பதன் மூலமாக மனிதர்களுக்கு சமாதானம் வரும். கடவுளின் பரலோகத்தில் அவர்கள் பெறும் மகிமையை அந்த சமாதானம். நாம் வெளியே போவோம் என்று காயின் தன் தம்பியிடம் சொன்னான். ஒரு புன்னையின் கீழ் கொலைத்தன்மையுள்ள காட்டி கொடுத்தலை மறைக்கிற ஒரு பொய் அது. ஒரு தீச்செயலானது அதற்கு பலியாயிரவர்கள் மற்றும் அது ஏமாற்ற முயலுகிற உலகத்தை பொறுத்தவரை பொய்மையாக இருக்கிறது. அது கடவுளையும் கூட ஏமாற்ற ஆசிக்கிறது. ஆயினும் அவர் இருதயங்களை வாசிக்கிறவராக இருக்கிறார். நாம் வெளியே போவோம். பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு ஒருவன் குருவே வாழ்க என்று சொல்லியபடி கடவுளை முத்தமிட்டான். இந்த 2 காயின்களும் ஒரு தீங்கற்ற தோற்றத்தின் கீழ் தங்கள் குற்றங்களை மறைத்தார்கள். தங்கள் காய்மகாரத்தையும் கோபத்தையும் ஆங்காரத்தையும் சகல தீய உள்ளுணர்வுகளையும் தங்கள் பழிபொருள் மீது இறங்க செய்தார்கள். ஏனென்றால் அவர்கள் தங்களை அடக்கி ஆளவில்லை, மாறாக
தங்கள் கெட்டுப்போன சுயத்தன்மைகளுக்கு தங்கள் ஆத்துமங்களை அடிமைகளாக ஆக்கியிருந்தார்கள். தமது பாவ பரிகாரத்தில் ஏவாள் எழுகிறாள், காயினோ நரகத்தை நோக்கி இறங்குகிறாள். அவநம்பிக்கை அவனை பற்றி பிடித்து அந்த பாதாளத்திற்குள் அவனை விழத்தாட்டுகிறது. நம்பிக்கை இழப்புடன் தனது குற்றத்தின் காரணமாக ஏற்கனவே துன்பத்திற்கு உள்ளாகியிருக்கிற அவனுடைய ஆத்துமத்தின் மீது விழும் கடைசி மரணாடியாக மனித தண்டனையை பற்றிய சரீரபூர்வமான கோழைத்தனமுள்ள பயமும் சேர்ந்து கொள்கிறது. இனியும் பரலோகத்தை பற்றிய சிந்தையற்றவனாக ஏற்கனவே இறந்துவிட்ட ஓர் ஆத்துமத்தோடு இருக்கிற மனிதன் தனது மிருக ஜீவத்தை பற்றிய பயத்தால் நடுங்குகிற ஒரு மனித மிருகமாக இருக்கிறான். நீதிமான்கள் மரணத்தின் வழியாக கடவுளை சொந்தமாக்கி கொண்டிருக்கும் மகிழ்ச்சிக்கு செல்கிறார்கள் என்பதால் அவர்களுக்கு ஓர் ஆனந்த புண்ணையாக தோற்றமளிக்கிற மரணமானது தீயவர்களுக்கு கடும் அச்சத்திற்குரியதாக ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் மரிப்பது என்பது தன் சொந்த இருதயத்தின் நரகத்திலிருந்து சாத்தானுடைய நரகத்திற்கு நித்தியத்திலும் கடந்து போவது என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். வசியப்படுத்தப்பட்டவர்களைப் போல பழி தீர்த்தலானது தங்களை தாக்க எல்லா இடங்களிலும் தயாராக இருப்பதை அவர்கள் காண்கிறார்கள். ஆயினும் நான் நீதிமான்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். ஒரு குற்றமுள்ள இருதயத்தின் மனக்குத்தலும் இருளும் ஒரு பாவியின் மாய தோற்றங்களை அதற்கு அனுமதித்து அவற்றை வளைக்கின்றன என்பதால் தனது சகோதரனை தீர்ப்பிடுகிறவனாகவோ அதைவிட கீழாக அவனுடைய கொலைஞனாகவோ தன்னை ஆக்கிக்கொள்ள எவனும் அனுமதிக்கப்படவில்லை என்பதை நீங்கள் அறிய வேண்டும். தீர்ப்பிடுகிறவர் ஒருவரே, அவரே கடவுள். மனிதனுடைய நீதியானது நீதிமன்றங்களை உருவாக்கியுள்ளது என்றால் நீதி வழங்கும் பணி அவர்களுக்குத்தான் வழங்கப்பட வேண்டும். தங்கள் சொந்த ஆசா பாசங்களால் தூண்டப்பட்டோ அல்லது மனித வல்லமைகளால் வற்புறுத்தப்பட்டோ அந்த பெயரையும் அந்த நியாயாதிபதியையும் அவமரியாதை செய்கிறவர்களுக்கு ஐயோ கேடு. தனது சக மனிதர்களில் ஒருவனுக்கு தன்னையே ஒரு தனிப்பட்ட கொலைஞனாக ஆக்கிக் கொள்கிறவன் மேல் சாபம் வரக்கடவது. அவசரமுள்ள கோபத்தினாலன்றி தனது குளிர்ந்த மனித விருப்பத்தினால் நீதியற்ற முறையில் ஒரு மனிதனை மரணத்திற்கு அல்லது சிறையின் அவமானத்திற்கு அனுப்புகிறவன் மேல் இன்னும் பெரிதான சாபம் வரக்கடவது. ஏனென்றால் காயினை தாக்குகிறவன் எவனுக்கும் என்ன நடக்கும் என்று ஆண்டவர் சொன்னது போல கொலை செய்துள்ள ஒருவனை கொள்கிறவன் 7 மடங்கு அதிக தண்டனையை பெற்றுக்கொள்வான் என்றால் மனித செல்வாக்கின் வீராப்பின் காரணமாக சாத்தானுக்கு அடிமையாய் இருப்பதன் மூலம் நீதியற்ற முறையில் தீர்ப்பிடுகிறவன் கடவுளின் கடுமையால் 70 முறை 7 முறை அடிக்கப்படுவான். மனிதர்களே, இதை நீங்கள் எப்போதும் விசேஷமாக இந்த நேரத்திலும் நினைவில் கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் வீழ்ச்சி அடைந்தவர்களை உங்கள் அடித்தளமாக ஆக்குவதற்காக நீங்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்கிறீர்கள். சர்வேஸ்வரனாலும் மனிதர்களாலும் சபிக்கப்பட்டவர்களாக நீங்கள் விழப்போகிற குழியை உங்கள் பாதங்களுக்கு கீழே நீங்களே தோன்றுகிறீர்கள் என்பதை நீங்கள் உணர்வதில்லை. ஏனென்றால் கொலை செய்யாதிருப்பையாக என்று நான் கட்டளையிட்டிருக்கிறேன். ஏவாள் பாவ பரிகாரத்திற்குரிய தனது வழியில் எழுந்து நின்றாள். தனது பாவத்தின் அத்தாட்சிகளுக்கு முன்பாக அவளுடைய மனஸ்தாபம் மேலும் மேலும் அதிகரிக்கிறது. முன்பு நன்மை தீமை அறிய அவள் விரும்பினாள். தான் இழந்த நன்மையின் ஞாபகம் அவளுக்கு திடீரென குருடாகி போன ஒருவனுக்கு சூரியனின் ஞாபகத்தை போலிருக்கிறது. தீமையானது கொலை செய்யப்பட்ட தன் மகனின் செத்த சரீரத்தின் காரணமாக அவளுக்கு முன்பாகவும் கொலைஞனும் அகதியுமான இன்னொரு மகனால் விடப்பட்டுள்ள வெற்றிடத்தின் காரணமாக அவளை சுற்றிலும் இருக்கிறது. அதன் பின் சேத் பிறந்தான். அவன் ஆண்டவருடைய திருநாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்த முதல் குருவான ஏனோக்கை பெற்றான். உங்கள் விஞ்ஞானத்தின் ஆறுகளினால் உங்கள் மனங்கள் வீக்கமடைகின்றன. உங்கள் தன்னிச்சையான உற்பத்தியின் அடையாளமாக பரிணாம வளர்ச்சியை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள். மிருக மனிதன் பரிணாம வளர்ச்சியடைந்து அதீத மனிதனாவான். நீங்கள் சொல்வது இதுதான். ஆம், அது அப்படித்தான் நடக்கிறது. ஆயினும் என் வழியில் என் நிலத்தில் நடக்கிறது, உங்களுடையவற்றிலல்ல. 4 கால்களோடு நிமிர்ந்த நிலையில் உள்ள ஒரு மிருக நிலையிலிருந்து மனிதன் என்ற நிலைக்கு அல்ல, மாறாக மனித நிலையிலிருந்து ஆத்துமத்தின் நிலைக்கு மனிதன் மாற்றமடைகிறான். ஆத்துமம் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைகிறதோ அந்த அளவுக்கு நீங்கள் வளர்ச்சி அடைவீர்கள்.
சுரப்பிகளை பற்றி பேசுகிறவர்களே, பகுத்தறிவின் மூலாதாரத்தை பற்றியோ அல்லது உயிரின் தானமாக இருப்பதாக நீங்கள் கூறுகிற மூளையின் மூன்றாவது குழிவின் பின்னால் செயல்திறன் உணரப்படாத இருக்கிற பிணையல் சுரப்பியை பற்றியோ பேசுகிறவர்களே, உங்கள் உண்மையான சுரப்பி ஜீவியத்தின் நித்தியத்திற்கும் சொந்தமாக கொண்டிருக்கிறவர்களாக உங்களை ஆக்கக்கூடிய சுரப்பி உங்கள் ஆத்துமந்தான் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அது எவ்வளவுக்கு வளர்ச்சி அடைகிறதோ அவ்வளவுக்கு நீங்கள் ஒளிகளை கொண்டிருப்பீர்கள். மனிதர்களிலிருந்து தெய்வங்களாக, அறிவற்ற தெய்வங்களாக பரிணாம வளர்ச்சி அடைவீர்கள். இதனால் கடவுளின் ஆசைக்கும் ஜீவியத்தின் மரம் தொடர்பாக அவருடைய கட்டளைக்கு முரண்படாமலே இந்த ஜீவியத்தை சொந்தமாக பெற்றுக்கொள்வீர்கள். அதை நீங்கள் சொந்தமாக கொண்டிருக்க கடவுள் விரும்புகிற அதே விதமாக, ஏனென்றால் உங்கள் நிமித்தமாக அவர் நித்தியமானதாகவும் பிரகாசம் உள்ளதாகவும் தன்னிலே உங்களை கிரகித்துக் கொள்கிற அவருடைய நித்தியத்தோடு உங்களை அரவணைத்துக் கொள்கிற பரலோக அரவணைப்பாகவும் தனது செல்வங்களை உங்களுக்காக தரக்கூடியதாகவும் அது சிருஷ்டித்திருக்கிறார். உங்கள் ஆத்துமங்கள் எவ்வளவு அதிகமாக பரிணாம வளர்ச்சி அடைகிறதோ அந்த அளவுக்கு நீங்கள் கடவுளை அறிவீர்கள். கடவுளை அறிவது என்றால் அவரை நேசிப்பது, அவரை சேவிப்பது, அதன் மூலம் உங்களுக்காகவும் பிற மனிதர்களுக்காகவும் அவரிடம் மன்றாடக்கூடியவர்களாக இருப்பது. அதன் அர்த்தம் பூமியிலிருந்து கொண்டு தங்கள் சகோதரர்களுக்காக ஜெபிக்க குருக்கள் ஆவதாகும். ஏனென்றால் அபிஷேகம் செய்யப்பட்ட ஒருவர் அதிகாரபூர்வமான குருவாக இருக்கிறார். ஆயினும் உத்தம விசுவாசம் உள்ளவனும் நேசிக்கிறவனும் பிற மாணிக்கமுள்ளவனுமாகிய விசுவாசியும் ஒரு விதத்தில் குருவாக இருக்கிறான். குருவாக இருக்கிறவர் எல்லாவற்றிற்கும் மேலாக சிநேகத்தின் தூண்டுதலினால் தம்மையை பலியாக்குகிற பலி ஆன்மாவாக இருக்கிறார். கடவுள் ஆடையல்ல, மாறாக மனத்தை பார்க்கிறார். நான் அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு சொல்கிறேன், தலைமடிப்பு சடங்கு நிறைவேற்றப்பட்ட அநேக மக்களை என் கண்கள் காண்கின்றன. அவர்களிடம் தங்கள் தலைமழிப்பு தவிர குருத்துவத்திற்குரிய வேறு எதுவும் இல்லை. பல பொதுநிலை விசுவாசிகளையும் என் கண்கள் காண்கின்றன. இவர்களில் அவர்களை சொந்தமாக கொண்டுள்ள தேவ பிறர் சிநேகங்களை காண்கிறேன். இவற்றின் காரணமாக குருத்துவ அபிஷேக தைலத்தால் அவர்கள் கண்காணாத முறையில் அபிஷேகம் செய்யப்படுகிறார்கள். இது அவர்களை என் குருக்களாக்குகிறது. இவர்கள் உலகத்தால் அறியப்படாதவர்களாகவும் நான் மட்டுமே அறிந்துள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள். நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன்.